விதி வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று முழுவதும் மழைப்பொழிவு எதுவும் பதிவாகவில்லை. நேற்று முந்தைய நாளும் அதற்கு முந்தைய நாளும் குறைந்தபட்சம் 1000 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக மழைப்பொழிவு பதிவானது. இதன் அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்டத்தின் கல்லிடைக்குறிச்சி அருகே இந்த மழை வெள்ள நீரால் சாலைகள் முழுவதும் மூடி பொதுமக்கள் செல்ல முடியாமல் மிகுந்த அவதி அடைந்துள்ளனர். ரெட்டி, திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே உள்ள வைராவிகுளம் பகுதியில் நேற்று முன்தினம் பெய்த மழையின் காரணமாக கனமழையால் சாலைகள் முழுவதும் மழை நீர் சூழ்ந்து இருக்கிறது. காமராஜர் நகர், வசந்த நகர் ஆகிய அந்த கல்லிடைக்குறிச்சியின் 5வது வார்டில் உள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகளின் சுற்றுப்புறமும் மழை நீரால் தடம் மாறி பெருக்கல் குளம் போல மாற்றம் கண்டுள்ளன என்றே குறிப்பிட வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளாக சாலைகள் இந்த பகுதியில் போடப்படவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு மழைக்காலத்திலும் இத்தகைய நிலை உருவாகி பெரும் சிரமத்திற்கு தாங்கள் உள்ளாவதாகவும் தெரிவிக்கின்றனர். தெருக்களில் இருக்கும் நீர் காரணமாக வீடுகளில் இருந்து வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனுடன் இரவு நேரங்களில் கொசு தொல்லை அதிகரித்திருப்பதோடு பாம்புகள் வீடுகளுக்குள் நுழையும் அபாயமும் இருப்பதாக மக்கள் அச்சத்துடன் தெரிவிக்கின்றனர். குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் என தினசரி வேலைகளை மேற்கொள்ள தாங்கள் மிகவும் சிரமப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பான சாலை வசதிக்காக இவர்களிடம் பேசிய போது பொதுமக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படுவதால் கடும் வேதனை அடைந்திருப்பதாக அவர்களது எண்ண ஓட்டத்தை வெளிப்படுத்துகின்றனர். நிதி, மழை நீரை உடனடியாக வெளியேற்றுவதுடன் புதிய சாலைகளை அமைக்கவும் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த நிலை குறித்து அந்த ஊராட்சி தலைவியிடம் சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் கேட்டபோது சாலை அமைப்பதற்கான பரிந்துரை அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விரைவில் பணிகள் தொடங்கப்படும் எனவும் தெரிவிக்கிறார். எது எப்படி இருந்தாலும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை காலங்களில் மழை வரும் பாதைகளை கண்டறிந்து வெள்ள நீர் சூழும் பாதைகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கும் மாவட்ட நிர்வாகம். அதற்கு முன்பாக அந்த சாலைகள் முறையாக போடப்பட்டிருக்கிறதா, செப்பனிடப்பட்டிருக்கிறதா, பொதுமக்கள் பயன்படுத்தும் அளவிற்கு இருக்கிறதா என்பதையும் ஆராய்ந்து வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அப்போது மக்கள் வெளிப்படுத்துகின்றனர்.